ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்ட விஷயம், நானே எனக்குள்ள கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இனிமே நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போறேனா, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை இனியும் நான் ஃபாலோ பண்ண போறேனா அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக யோசிச்சு கடைசியில் வந்து நியூ இயரும் வந்தாச்சு. நியூ இயர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாளை கிடந்தாச்சு. இன்னைக்கு நான் 11ஆம் தேதி சண்டே இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அப்படி யோசிச்சு வந்து நாட்கள் தான் கடந்துக்கிட்டே இருக்கே தவிர ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியாமல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ என்னதான் வந்து நான் டிஎன்பிஎஸ்சியை விட்டு விலகி போனாலும் டிஎன்பிஎஸ்சி என்னை விட்டு ஒரு நாளுமே விலகி போகலை. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு டைமில் போனேன் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டே எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த புக்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் வந்து ப்ராப்பராக இனி நான் ஜாப் போய் லைஃப்பை லீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாபும் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போவும் போயிட்டு தான் இருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி என் லைஃப் வந்து ஒரு வேற ட்ராக்ல வந்து போக ஆரம்பிச்சுது, இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. விவி டிஎன்பிஎஸ்சி சாரோட சேனலில் வந்து ஜிஎஸ்க்காக ஒரு லைவ் செஷன் பண்ண வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு போன எனக்கு மறுபடியும் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளால வர மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது பார்த்துக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் விவி டிஎன்பிஎஸ்சி சார் கிட்ட நான் பேசும்போது சார் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேடம் படிப்பை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு கை கொடுக்கும், அதனால படிப்பை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து பாதி கடலை தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ படிப்பை வந்து எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நான் சார்கிட்ட பேசினாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஆமாம் தானே, நம்ம ஒரு கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அந்த கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளால கிவ் அப் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாலே நிறைய வந்து யோசனை வந்து ஓடிட்டே இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், புது வருஷம் தொடங்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நியூ இயரும் வந்தாச்சு, 10 நாளும் கழிஞ்சாச்சு. இன்னும் எனக்கு வந்து மைண்டுக்குள்ளால ஒரு அலலப்பாவே இருக்குது பார்த்துக்கோங்க. படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சர்ச் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டோம். டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாமல் இப்போ நம்ம இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் படித்து நம்ம கைக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்படி விவி டிஎன்பிஎஸ்சி சாரோட இன்புட்ஸ், விவி டிஎன்பிஎஸ்சி சாரோட மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ஐதர் எனக்கே வந்து நிறைய மைண்டுக்குள்ளால ஏன் நம்ம திருப்பி படிக்கக்கூடாது, புக்கை விட்டு ரொம்ப தூரம் எனக்கு வந்து கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடந்துச்சோ அன்னைக்கு நான் படித்தது, கடைசியாக அப்போ நான் படித்தது. அதுக்கப்புறம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் புக்கை திறக்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால புக்குக்கும் எனக்குமான அந்த டச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. இப்போ புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லை. எல்லாத்தையுமே தூக்கி ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கேன். இனிதான் எந்தெந்த புக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் புக்கை விட்டு ரொம்ப தூரம் விலகிட்டேன். அது எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே புக்கு கூட என்னோட லைஃப் வந்து இருந்துச்சு லிட்ரலாக. எத்தனை வருஷம்னு பாருங்கள், நான் வந்து காலேஜ் முடித்தேன், ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். ஸோ காலேஜ் முடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இந்த ஃபீல்டுலேயே இருந்ததுனால ஃபுல்லாக புக்கு கூடயே தான் என் லைஃப் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு புக்கில் இருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளி வந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்துக்கோங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி கசப்பாக இருந்துட்டு இருந்துச்சு. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோம் புக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் விவி சாரோட சேனலில் நான் வந்து லைவ் பண்ணுறதுக்காக கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது அப்போல்லாம் எனக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். ஏன் நம்மளும் படிக்கலாமே, எல்லாரும் இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணுறாங்க, நம்மளும் படிப்போம், நம்மளும் படித்தா இவங்கள மாதிரி நம்மளும் ஆன்சர் பண்ணலாம்ல. சம்டைம்ஸ் வந்து நான் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வந்து கொஸ்டின் கேட்பேன். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சரே தெரியாது. அப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகும். நம்ம இதெல்லாம் நல்லா படித்த லெசன் தான், ஆனால் டச் விட்டதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணுவீங்க, ஆனால் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரொம்ப கில்ட்டியாக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் எடுத்த டிசிஷன் இப்போ என்ன அப்படின்னா, மறுபடியும் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். எஸ், கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் என்னோட ஷெட்யூல், பட் இருந்தாலும் கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஜாப் போகிறதுனால எனக்கு டைம் கண்டிப்பாக வந்து ரொம்ப பழைய மாதிரி என்னால் ஃபுல் டைம் படிக்கிற அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் எனக்கு கிடைக்காது கண்டிப்பாக. ஏன்னா ஜாப் போயிட்டு தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஒரு லெசன் படிக்கிறதா இருந்தாலுமே அந்த ஒரு லெசனை ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ என்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து ஓரலாக நான் இப்போ சொல்கிறேன். நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இனிமே டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் நான் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா வெறும் ஸ்கூல் புக்ஸை நம்பி என்னால் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் நான் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படிங்கிற விவரம் எனக்கு நல்லாவே வந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி புக்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப தூரம் நான் தள்ளி போனதுனால எனக்கு வேற வழியே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போற டிசிஷன் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நான் அவுட் சோர்ஸ் பக்கம் போக போறதே கிடையாது. அவுட் சோர்ஸ் நான் வந்து இப்போ படிக்கிறதுக்கான முனைப்புல வந்து ஈடுபட போறது இல்லை. பட் நான் இப்போ என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பண்ண போற விஷயம் வந்து A to Z ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி படிச்சது தான், ஆனா ரொம்ப தூரம் கடந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்து போச்சு. முக்கியமா வருஷங்கள் எல்லாம் எனக்கு நிறைய மறந்து போச்சு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒரு எஃபர்ட் போட்டு இருந்து படிச்சாதான் ஸ்கூல் புக்கையும் மறுபடியும் என்னால என் கைக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ வேற வழியே இல்லை. ஸ்கூல் புக்கை தான் நான் அகைன் பார்த்தீங்கன்னா தரவா வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கூல் புக்கை A to Z தரவா கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் நான் படிப்பேன். ஆனால் அவுட் சோர்ஸ் எப்படி படிக்க போறேன் அப்படின்னு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அது வந்து நான் பிளான் பண்ணி கண்டிப்பாக படிப்பேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் யோசிச்சிருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை தான் A to Z நான் கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா GS. ஸோ GS பொறுத்த வரைக்கும் கடல் மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். GS அப்படின்னாலே கடல் தான். ஸோ எந்த அளவுக்கு தமிழ் ஆக்சுவலாக நம்ம படிச்சு தான் ஆகணும். தமிழுக்கு 100% நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு, தமிழ் நான் படிச்சிருவேன். கடைசி நிமிஷம் வந்தா கூட நான் எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் நான் தமிழை படிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா GS பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு மாதிரி வளவள கொலன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதனாலே எனக்கு வந்து மடிச்சல் வந்துடும். லாஸ்ட் டைம்ல படிக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி மடியே ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் அதை நீட்டி கொண்டு போகாம ஃபர்ஸ்டே இப்போ நான் தமிழ் எடுத்துட்டு GS போனா கண்டிப்பா நான் GS படிக்க மாட்டேன். ஸோ அதனால என்னோட சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் இப்போ எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா GS வந்து A to Z 6th to 12th ஸ்கூல் புக்ல இருக்கிற GS ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறேன். லைக் ஹிஸ்டரி, INM, எக்கனாமிக்ஸ், பாலிட்டின்னு சொல்லி ஜியோகிராஃபி எல்லாமே 6th to 12th ப்ராப்பரா கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் தமிழ் சைடு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட கரண்ட் பிளான் இப்போதைக்கு. ஸோ இப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் சத்தியமா இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இனிமே இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு வேண்டாம் ரம்யா, அப்படியே விலகிரு, உனக்கு ரொம்ப காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சேன். ஸோ கஷ்டப்படாம எதுவுமே வாழ்க்கையில கிடைக்காது. சின்னதா ஒரு அடி வாங்கினதுமே வந்து பேக் வாங்குறதுங்கிறதும் வந்து ஒரு முட்டாள்தனமா தான் எனக்கு தோணுது லிட்ரலா. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அகைன். ஏன்னா டிசம்பர் மந்த் தான் எக்ஸாம் இனிமே இருக்கு. ஸோ இந்த ஜான்வரியிலே நான் இந்த டிசிஷன் எடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா தான் தோணுது. ஜான்வரி இல்லாம மார்ச்லயோ ஏப்ரல்லையோ மறுபடியும் எனக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா நாட்கள் குறைவா தான் இருக்கும், நம்மளால அவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் ஒரு கில்ட்டி ஃபீல் வந்திருக்கும், இருந்த நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கில்ட்டி ஃபீல் எனக்கு நாள் போனதுக்கு அப்புறம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜான் மந்த்லேயே நான் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் படிக்கணும்னு வந்து ஆரம்பிக்க போறேன். இருந்தாலும் எனக்கு டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்காது. 9 to 5 ஜாப் இருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு எனக்கே ஐடியா இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஏர்லியராக எழும்புற ஒரு பர்சன் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியராகவே எழும்பி டிஎன்பிஎஸ்சிக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நாளையிலேருந்து. ஏன் இன்னையிலேருந்து ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ இந்த ஒரு நாளில் தான் எனக்கான வேலைகள் எல்லாமே நான் பார்ப்பேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு. வண்டி கழுவுறதுல இருந்து என் ட்ரெஸ்ஸஸை மடிச்சு வைக்கிறதுல இருந்து எனக்கு பர்சனலாக நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிச்சு வச்சிடணும். அது மட்டும் இல்லை, மெயினான விஷயம் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ப்ராப்பராக என் புக்ஸ் எல்லாம் எடுத்து, ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ தான் நாளைக்கு புக்கை பார்த்தா படிக்கணும்னு ஒரு ஆர்வமே வரும். ஸோ இந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நான் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் அதையுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு படிக்கிறதுக்கு. லைக் காலையில் ஒரு 5 மணிக்கோ 4:30க்கோ எந்திரிச்சேன் அப்படின்னா ஒரு 7 மணி வரைக்கும் என்னால் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு VVTNPSC சாரோட சேனலில் வந்து லைவ் இருக்குது. பட் ஸ்டில் அங்கே நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் லைவ் அப்படிங்கிறதுனால கேப்பில் எனக்கு படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக ஈவினிங் மேலே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தெரியல ஷெட்யூல் எப்படி டைட்டாக போகுது, இல்லை ஃப்ரீயாக தான் இருக்க போதா, ஒன்றுமே எனக்கு தெரியாது. பட் துணிஞ்சு நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுனாலேயே கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டிசிஷன் இப்போ எடுத்துட்டா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ எப்பவும் போல் என்னோட படிக்கிற ஜேர்னியை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண தான் போகிறேன். என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை நீங்கள் இனிமேல் வந்து பார்க்க தான் போகிறீங்க.
ஸோ என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டுலாம் என் கூட ஜாயின் பண்ணி படிங்கலாம் சொல்கிறது இல்லை. ஜஸ்ட் நான் இன்னைக்கு என்ன படிக்க போறேன் அப்படிங்கறத என்னோட vlog மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். என்ன மாதிரி இப்பதான் நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்களும் படிக்கலாம். அண்ட் மோர் தேன் தட் ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லாம விட்டுட்டேன். இப்போதைக்கு நான் எந்த ஒரு பேட்சுமே ஃபாலோ பண்ண போறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க என்ன பேட்ச் ஃபாலோ பண்ண போறீங்க ரம்யா அப்படின்ட்டு. நோ சத்தியமா நான் இப்போதைக்கு எந்த பேட்ச்மே நான் ஃபாலோ பண்ண போறது இல்லை. யாரோட பேட்ச்மே நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ண போறது இல்லை. அதுக்கான ரீசன் என்னன்னா எனக்கு ஸ்கூல் புக் என் கைக்குள்ள இருக்கணும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸ்கூல் புக் 6th to 12th நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நல்லா என் கைக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து பேட்ச் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரீ பேட்ச் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது யாராவது ஒரு ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நான் வந்து படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஃபார் ஷுர் நான் கண்டிப்பாக வந்து நான் எந்த ஒரு பேட்ச்மே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் என்னோட ட்ராக்ல வந்து படிக்க போகிறேன் அவ்வளவுதான். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ரைட் நோ எனக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை அவுட் சோர்ஸ்க்கு. பட் கண்டிப்பாக நான் அவுட் சோர்ஸ் படிப்பேன். அந்த படிக்கிற நேரம் நான் உங்களுக்கு அதோட இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்பவும் போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே நினைக்கேன். என்னை வந்து வாழ்த்துங்கள் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக படிப்போம். வெற்றி வாகையை வந்து நம்ம சூடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க நல்லபடியாக படிச்சாச்சுன்னா. ஸோ இந்த வாட்டி எந்த ஒரு ஏமாற்றமும் நான் புக்ஸ் கிட்ட பண்ண போகிறதில்ல. எந்த ஒரு பொய்யும் கிடையாது, எந்த ஒரு ஏமாற்றமும் கிடையாது. ப்ராப்பராக கன்சிஸ்டண்டாக படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நான் வந்து சரி நாளைக்கு படிச்சுக்கலாம், சரி நாளை கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்ட நாட்கள் உண்டு. இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பித்தலாட்டமும் நான் பண்ண போகிறதில்ல. படிக்கணும்னு எடுத்த டிசிஷனை படிக்க போகிறேன், அப்படிதான் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க எந்த ஒரு பேக் வாங்குறதும் இந்த வாட்டி இருக்கக்கூடாது. ஸோ ஓகே பார்க்கலாம். பாய்.